அம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா பிரீத்தி, நீ மேடிய கொஞ்ச நேரம் பாத்துக்க. நான் கோயிலுக்கு போய் மேடி பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். அர்ச்சனையா? என்னம்மா திடீர்னு? மேடிய இந்த மாதிரி என்னால பார்க்க முடியலடி. அதான் கோயிலுக்கு போய் அம்மனை பார்த்து என் மேடிய காப்பாத்துன்னு நான் வேண்டிட்டு வரப்போறேன். நீ பயப்படுற மாதிரி அண்ணனுக்கு ஒன்னும் ஆகாதுமா. அண்ணனை நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இனியோட 2 நாள் ஆகுது. இது வரைக்கும் அண்ணன் நல்லபடியா இருக்காருன்னா அதுக்கு அண்ணி கொடுத்த மருந்து தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். அண்ணி அண்ணனை எப்படியாவது காப்பாத்திருவாங்கம்மா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க கவலைப்படாம கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா. நேத்து ஸ்வேதா முதல் பாக மருந்த குடுத்துட்டு போய் 1 மணி நேரத்துக்குள்ள அந்த மருந்தோட எஃபெக்ட்ல மேடி கைய அசைச்சிட்டா. ஸ்வேதா இன்னைக்கு மேடிக்கு 2ஆம் பாக மருந்த வேற குடுத்திருக்கா. அப்ப மருந்து வேலை செஞ்சு கண்டிப்பா மேடியோட உடம்புல ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை கல்பனாம பாத்துட்டா நமக்கு தான் சிக்கல். என்னம்மா சிக்கல்? ஸ்வேதா 2ஆம் பாகம் மருந்து கொடுத்தது நம்ம வீட்ல யாருக்குமே தெரியாதே. அப்படி சொல்லாத, பிரீத்திக்கு தெரியும்ல. கல்பனாமா மேடி உடம்புல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா அத பார்த்த சந்தோஷத்துல உடனே நம்ம வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்க. அப்ப பிரீத்தி ஸ்வேதா இங்க ஃபாத்திமா பேகமா வந்து 2ஆம் பாகம் மருந்த குடுத்துட்டு போன விஷயத்த நம்ம வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லுவா. ஸ்வேதா 2ஆம் பாகம் மருந்து குடுத்துட்டு போனதுனாலதான் மேடி உடம்புல இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுன்னு நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். இப்ப ஸ்வேதாவை எதிர்த்து இருக்கிற இந்த குடும்பம் அப்படியே ஸ்வேதாவுக்கு ஆதரவா திரும்பிடும். அப்படி திரும்பிட்டா ஸ்வேதா ரொம்ப ஈஸியா மேடிக்கு 3ஆம் பாக மருந்த கொடுத்துருவா. அப்படி கொடுத்துட்டா மேடி பொழைச்சுக்குவான். அப்புறம் நம்ம கதை க்ளோஸ் ஆயிடும். நீ சொன்னபடி மட்டும் நடந்துடக்கூடாதுமா. வா, நம்ம உடனே மேடி ரூமுக்கு போய் எதையாவது பண்ணி கல்பனா ஆண்டி மாதவனோட உடம்புல நடக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க விடாம பண்ணலாம். சரிவா போலாம். மா, அங்க பாரு, அத்தை எங்கேயோ வெளியே கிளம்புறாங்க போல. இந்த நேரத்துல கல்பனாமா எங்க போறாங்க? சரி, எங்க போறாங்கன்னு கேளு பூமிகா. அத்தை, ஏன் அத்தை என்கிட்ட எதுவுமே பேசவே மாட்டேங்கிறீங்க? வெளியே எங்கேயோ கிளம்புறீங்க போல. எங்க அத்தை போறீங்க? நிறைய துஷ்ட சக்திங்க வீட்டுக்குள்ள புகுந்து ஆட்டுதுங்க. அத ஓட்டுறதுக்காக கோயில்ல போய் அம்மன் கிட்ட வேண்டிக்க போறேன். கல்பனாமாவை பாத்தியா? நம்மள துஷ்ட சக்திங்கன்னு நக்கலா சொல்றாங்க. நீங்க கோவிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் மேடியை நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு. சரிங்க அத்தை, நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்க திரும்பி வர வரைக்கும் நான் மேடிய பத்திரமா பாத்துக்கிறேன். ஒன்னும் தேவையில்லை, மேடிய பாத்துக்கிறதுக்கு பிரீத்தி இருக்கா. ரெண்டாம் பாக மருந்து வேலை செய்யறதுனால மேடியோட உடம்புல சிம்டம்ஸ் வந்து அத கல்பனாமா பார்த்தா கூட பரவாயில்ல. ஆனா அந்த பிரீத்தி பாத்துட்டா அவ்வளவுதான். உடனே ஸ்வேதாக்கு போன் அடிச்சு சொல்லிடுவா. அந்த குட்டிச்சாத்தானை எப்படியாவது சமாளிச்சாகணுமே. ஹே பூமிகா, இந்த குட்டிச்சாத்தனை ரூம்ல இருந்து எப்படி விரட்டுறது? மா, வா ரூம்குள்ள போலாம். ஏய், ரூம்குள்ள போய் என்ன பண்றது?
சொல்றேன் வா. இவன் என்ன இப்படி முறைக்கிறா? இவளை எப்படியாவது பேசி வெளியே அனுப்பணுமே. இப்ப எதுக்கு 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல பிரீத்தி. கல்பனா ஆண்டி, எங்க கிட்ட கோயிலுக்கு போயிட்டு வரேன், பிரீத்தி மேடியா தனியா பாத்துக்கிறா, அவ காலேஜ் படிக்கிற பொண்ணு, அவளை ஏன் கஷ்டப்படுத்தணும், அதனால நீங்க 2 பேரும் போய் நான் வர வரைக்கும் மேடியா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அதான் வந்தோம். நீ கஷ்டப்பட வேண்டாம் பிரீத்தி, நீ வெளியே எங்கேயாவது ஜாலியா போயிட்டு வா, நாங்க மேடியா பாத்துக்கிறோம். எங்கம்மா உங்ககிட்ட மேடியை பாத்துக்க சொல்லிட்டு போனாங்களா? ஆமா ஆமா. இல்லம்மா? ஆமா பிரீத்தி, நீங்க சொல்றத நம்பி நான் இப்ப இங்க இருந்து போகணும். நீங்க அண்ணனை பாத்துக்கிறத விட எனக்கு வேற ஒண்ணும் முக்கியம் இல்ல. நானே என் அண்ணனை பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. என்ன பிரீத்தி இப்படி சொல்ற? ஓவரா நடிக்க வேண்டாம் பூமிகா. என்ன பாக்குறீங்க? உங்களை நான் அண்ணின்னு கூப்பிடலண்ணா, உங்களை நான் அண்ணியா ஏத்துக்கல, ஏத்துக்கவும் மாட்டேன், அதான் கூப்பிடல. ஸ்வேதா அண்ணி வேணா உங்களை நம்பலாம், ஆனா நான் உங்களை மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தையே நம்ப மாட்டேன். என்ன அனுப்பிட்டு எங்க அண்ணனை நீங்க ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிடுவீங்க. குட்டிச்சாத்தம் கரெக்டா சொல்றாளே. ஸ்வேதா அண்ணி, மேடி அண்ணனுக்கு கொடுக்க இருக்கிற மருந்த நீங்க தடுக்க பாக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் நான் ஏன் எங்க அம்மா கிட்ட சொல்லாம இருக்கேன்னு பாக்குறீங்களா? அண்ணி, அண்ணனுக்கு மருந்து கொடுக்க விடாம கண்மணி அம்மா உங்களை தடுக்கிற விஷயத்த நீங்க என் அம்மா கிட்ட சொல்லிடுங்களேன். அண்ணி, நீங்க சொல்லலன்னா கூட பரவாயில்ல, நான் சொல்றேன். வேண்டாம் பிரீத்தி, இது மேடியோட உயிர் பிரச்சனை. இதுல நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல. ஏன்னா இப்ப நான் கொடுத்த மருந்தால மேடிக்கு பிரச்சனைன்னு காலமும் விதியும் நம்ப வச்சிருக்கு. என்ன நம்புற என் அத்தைக்கு கூட என் மேல ஒரு சந்தேகத்தை உருவாக்கி விட்டுருக்கு. அதனால மேடி கண்ணு முழிச்சு எந்திரிக்கிற வரைக்கும் எந்த விஷயத்தையும் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். அது மட்டும் இல்ல, சரியோ தப்போ பூமிகா அம்மா கௌதம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டாங்க. கண்மணி அம்மா மேடிக்கு மருந்து கொடுக்க விடாம தடுக்கிற விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சா காலத்துக்கும் அத்தை அவங்கள மன்னிக்கவே மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். இப்ப புரிஞ்சுதா? எல்லாம் தெரிஞ்சும் நான் ஏன் என் அம்மா கிட்ட எதுவும் சொல்லாம இருக்கேன்னு. எங்களை தொந்தரவு பண்ணி எங்க அம்மா கிட்ட நான் உங்களை பத்தின உண்மையெல்லாம் சொல்ற மாதிரி பண்ணிடாதீங்க. நீங்க 2 பேரும் முதல்ல இங்க இருந்து கிளம்புறீங்களா? மா, இதுக்கு மேல இங்க இருக்கிறது நமக்கு தான் ரிஸ்க். வா போலாம். அண்ணா, உன்னை ஸ்வேதா அண்ணி கண்டிப்பா காப்பாத்திடுவாங்க. நீ சீக்கிரம் கண்ணு முழிச்சிடுவ, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓம் சதபானம் பவதி சதா யத்புருஷ சதேந்திரிக ஆயுஷேவேந்திரிகே பிரதிதிஷ்டதி தீர்காயுஷ்மஸ்து தீர்க்கசுமங்கல்யாவாப்திரஸ்து. யார் பேருக்கு மார்ச்சனை? பேரு மாதவன், ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரம். மாதவன் நாமாங்கிரஸ்யா கிருத்திகா நட்சத்திரேஷ பராசோ ஜாதஸ்யா சிகஜமா. அம்மா தாயே, நான் என் மேடிக்கு இது வரைக்கும் 2 பாகம் மருந்து சரியா கொடுத்துட்டேன். இன்னும் 1 பாகம் மருந்து மிச்சம் இருக்கு. அதையும் நான் சரியா கொடுத்துடணும். அதுக்கு உன்னோட அருள் எனக்கு வேணும். 3 பாகம் மருந்து நல்லபடியா வேலை செஞ்சு மேடி கண்ணு முழிக்கணும். அம்மா, நீதான் என் மேடிக்கு துணையா இருக்கணும். ஓம் சர்வஸ்யாப்தே சர்வசிதத்தே சர்வதேவதேனா ஆப்னோதி சர்வம் ஜெயதி தனம் தான்யம் பசும் பகபுத்ரலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுः தீர்க்கசுமங்கல்யாவாப்திரஸ்து.
யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? பேரு மாதவன், கிருத்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி. பேரு மாதவன், ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரம். இப்பதாம்மா இதே பேரு நட்சத்திரம் சொல்லி ஒரு பொண்ணு அர்ச்சனை பண்ணிட்டு போச்சுமா. அம்மனுக்கு புடவை சாத்த சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. என்னம்மா ரொம்ப மனமுருகி அம்பாளை வேண்டிக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையாம்மா? என் புருஷன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு சாமி. அவர் உயிர் பொழைக்கணும். இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நீங்க கவலைப்படாதீங்கோ. அந்த யமன் கிட்ட சண்டை போட்டாவது இந்த அம்மன் உன் புருஷனை காப்பாத்திடுவா. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அம்மன். அந்த நம்பிக்கையில தான் சாமி நானும் இருக்கேன். சாமி, நான் இன்னைக்கு முதல்ல புடவை வியாபாரம் பண்ண போறேன். சரிம்மா. என் வியாபாரம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு அம்மனுக்கு இந்த புடவை நீங்க ஒண்ணும் சாத்திடுங்க. கவலைப்படாதீங்கோ. உங்க வியாபாரம் அமோகமா நடக்கும். சுபிக்ஷமா இருப்பீங்க. சரியா? ம். ஓம் சர்வாபீட்டதா அனுகிரகதா சித்தர்த்தம் அர்ச்சனாபிஷேக பூஜாம் கரிஷ்யே. அப்போ ஸ்வேதா தான் வந்து மேடி பேருக்கு அர்ச்சனை பண்ணிருப்பா. இந்தாங்க. மாதவன் நாமாங்கிரஸ்யா கிருத்திகா நட்சத்திரேஷ பராசோ ஜாதஸ்ய அர்ச்சனாபிஷேகட்டோத்திர பூஜா மத்திய கரிஷ்யே. ஸ்வேதா ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா அவ பக்கம் நியாயம் இருக்குன்னு என் மனசு சொல்லுது. இருந்தாலும் அவளுக்கு உதவுற நிலைமையில நான் இல்ல. நீதாம்மா ஸ்வேதாக்கு துணையா இருக்கணும். சர்வமங்கள மாங்கல்யே சுபே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே. தீர்க்கசுமங்கல்யாவாப்திரஸ்து அரோகதரகாத்ரதா சித்திரஸ்து. அம்மா அம்மா, அம்மன் தன் மேல இருந்த பூவை காணிக்கையாக்கி உங்க வேண்டுதலும் அந்த பொண்ணோட வேண்டுதலும் சீக்கிரம் நிறைவேறும்னு சொல்லிட்டாமா. சகல கார்கேஷு ஜெயப்பிராப்ததா சித்திரஸ்து தீர்காயுஷ்யமஸ்து. உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அந்த பொண்ணோட புருஷன் கண்டிப்பா கண்முழிச்சிடுவாருமா. பூமிகா, இந்த குட்டி பிசாசு நம்மள சரியா ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்க. நேத்து இதே நேரத்துக்கு தான் அந்த ஸ்வேதா கொடுத்த மருந்தால அந்த மேடி கைய அசைச்சான். அப்போ ரெண்டாவது மருந்து கொடுத்ததுக்கு கண்டிப்பா ஏதாவது நடந்து அத அந்த குட்டி பிசாசு பாத்துட்டா அவ்வளவுதான், நம்ம கதை க்ளோஸ். இப்ப ஏதாவது பண்ணி அந்த குட்டி பிசாச மேடி ரூம்ல இருந்து வெளியே அனுப்பணும். என்ன பண்ணலாம்? ஹேமா, ஃபியூஸ புடுங்கிட்டா என்ன? கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன ஏதுன்னு விசாரிக்க கண்டிப்பா அந்த குட்டி பிசாசு வெளியே வரும். அந்த டைம் பார்த்து நாம எதையாவது பண்ணி மேடி உடம்புல வர சிம்டம்ஸ பிரீத்திய பார்க்க விடாம பண்ணிடலாம். என்ன சொல்ற? நல்ல யோசனைதான். நீ இங்கே இருந்து அந்த குட்டி பிசாசு என்ன பண்ணுதுன்னு பாத்துக்கோ. நான் போய் முதல்ல ஃபியூஸ் கேரியரை புடுங்கிட்டு கரண்ட கட் பண்ணிட்டு வரேன். சரிமா சரியா? சரிமா, சீக்கிரம் பாத்துக்கோ. சீக்கிரம். இந்த ஃபியூஸ் கேரியரை புடுங்கி கரண்ட போக வச்சு அந்த குட்டி பிசாச எப்படி ரூமை விட்டு வெளியே வர வைக்கிறேன்னு பாரு. என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கரெக்டா இவன்கிட்ட மாட்டிக்கிட்டோமே, இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். அது கரண்ட் எல்லாம் கரெக்டா வருதான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் கரெக்டா தான் வந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க கை வச்சாதான் கரண்ட்ல ஏதாவது கோளாறு வரும். கிளம்புங்க. அதான் கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. போங்க. பிளான் சொதப்பிடுச்சு. இவங்க என்ன பிளான் பண்றாங்க? அப்பா அம்மா பாசமே தெரியாம அதுக்காக ஏங்கி போய் வளர்ந்தவ. பாசமா ஒரு வயசு சோறு விட்ட ஆள் இல்லாம அடுத்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட சோறு ஊட்டிக்கிறத பார்த்து பார்த்து பாசத்துக்காக ஏங்கி ஏங்கி வளர்ந்தவ. என்னோட மொத்த சந்தோஷமும் நீங்க தான் மேடி. எனக்கு நீங்க வேணும் மேடி.
அண்ணன் கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அண்ணி சொன்ன மாதிரியே அண்ணன் உடம்புல மாற்றம் தெரியுது. அண்ணி கொடுத்த 2ஆம் பாகம் மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சான். இதை உடனே அன்னிக்கிட்ட சொல்லி ஆகணும். எதை இந்த குட்டி பிசாசு பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அதையே பார்த்துருச்சேன். இந்த புடவை என்ன விலைமா? அது 800 ரூபாய் சார். 800 ரூபாவா? ரொம்ப ஜாஸ்தியா இருக்க. இல்ல சார், கடையில இதை விட அதிகமா இருக்கும். அப்படியா சொல்ற? ம். சார், நீங்க பாத்துட்டு இருங்க. சரிம்மா. ஹலோ, சொல்லு பிரீத்தி. அண்ணி, நீங்க கொடுத்த 2ஆம் பாகம் மருந்து வேலை செய்த அண்ணி. அண்ணனுக்கு 2ஆம் பாகம் மருந்து கொடுத்ததுக்கு அப்புறமா அண்ணன் உடம்புல மாற்றம் தெரியும்னு சொன்னீங்கல்ல, மாற்றம் தெரிஞ்சிருச்சு அண்ணி. அண்ணன் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தது அண்ணி. கண்டிப்பா அண்ணன் உங்களை பத்தி தான் நினைச்சு பாத்திருப்பாரு. அதான் அண்ணன் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்திருக்கு. அண்ணி, நாளைக்கு நீங்க அண்ணனுக்கு 3ஆம் பாகம் மருந்து கொடுத்துட்டீங்கன்னா அண்ணன் கண்டிப்பா கண்ணு முழிச்சிருவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அண்ணி. நீ சொன்னதெல்லாம் நடக்கணும் பிரீத்தி. என் மேடி கண்ணு முழிக்கணும். கண்டிப்பா நடக்கும். அண்ணன் கண்ணு முழிச்சு நீங்களும் அண்ணனும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ போறத நாங்க எல்லாரும் பாப்போம் அண்ணி. சரிங்க அண்ணி, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். சரி. என்ன சார், புடவை பிடிச்சிருக்கா? புடவை எல்லாம் பிடிச்சிருக்குமா. நான் என் வீட்டுல மனைவியை கூப்பிட்டு வரேன், வந்து வாங்கிக்கிறேம்மா. சரி. என்ன இந்த பொண்ணு பார்க்க ராசத்தி மேடம் மாதிரியே இருக்கா? ராசத்தி மேடம், நீங்க சின்ன வயசு பொண்ணு மாதிரியே இருக்கீங்க. அது நான் இல்ல மேடம், என் பொண்ணு ஸ்வேதா. ஒருவேளை இவங்க ராசத்தி மேடம் பொண்ணா இருப்பாங்களோ? அது நல்ல டிசைன் தான். சரிம்மா. வாங்க மேடம், புடவை பாக்குறீங்களா? நீங்க ஸ்வேதா தானே? ஆமா. நீங்க? நான் உங்க அம்மா ராசாத்தியோட ஃப்ரெண்டு. உங்க அம்மா என்னோட ஸ்பாஸ்டிக் சென்டர்ல தான் டீச்சரா ஒர்க் பண்றாங்க. ஸ்பௌஸ்டிக் சென்டரா? ஒருவேளை மேடிக்கு ட்ரைனிங் கொடுக்கற ஸ்பௌஸ்டிக் சென்டர் இவங்களோட தானா? உங்க அம்மா உங்களை சின்ன வயசுல தொலைச்சிட்டு 20 வருஷமா தேடிட்டு இருக்காங்க. ராசாத்தி மேடம் சென்னை வந்ததே உங்களை தேடிதாமா. தெரியும். தெரியுமா? அப்ப உங்க அம்மாவை நீங்க பாத்துட்டீங்களா? அம்மா இறந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். இல்ல, நான் இப்போ என் அம்மா வீட்ல என் தம்பி தங்கச்சி பாட்டி கூட தான் இருக்கேன். சரி, ராசாத்தி மேடம் இப்ப எங்க? தெரியல. தெரியலையா? ராசாத்தி மேடம் லாஸ்டா என்கிட்ட உன்னை தேடி போறத தானே சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னால உங்களை காண்டாக்ட் பண்ணவே முடியல. அது சரி, நீயே இப்படி ரோட்ல நின்னு புடவை வித்துட்டு இருக்க? சிவாக்கும் ஸ்ரேயாக்கும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும், பணம் இல்ல, அதான். என்னம்மா நீ, பணம் இல்லனா சென்டருக்கு வந்து என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, நான் தர மாட்டேனா? சரி, காலேஜ் ஃபீஸ் கட்ட எவ்வளவு பணம் வேணும் சொல்லு, நான் தரேன். இல்ல மேடம், வேண்டாம். நான் இங்க இருக்கிற புடவையெல்லாம் வித்துட்டாலே காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கான 20,000 ரூபாய் பணம் கிடைச்சிரும். யாருக்கிட்டையும் கையேந்து நிக்க கூடாது, உழைப்பால உயரணும்னு நினைக்கிற உங்க அம்மா மாதிரியே. உன்னை நினைச்சு உங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி, நான் சாரி பார்க்கலாமா? தாராளமா பாருங்க. இந்த சாரி நல்லா இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். சரி, கொடுங்க.
உங்க அம்மாவை நீ சீக்கிரமா பாப்ப. நான் வரேம்மா. ம்